முருகனுக்கு அரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் ஷஹனாவவத்து ஷஹனௌ புனக்து ஷஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபந்து உபனிஷத்தில் 21வது மந்திரம் பேசலாம், சிந்திக்கலாம். வாச்சோ யஸ்மின் நிவர்த்தந்தே தது வக்தும் கேன சக்கியதே. பிரபஞ்சோ யதி வக்தவ்யः சோ அப்பி சப்த விவர்ச்சிதः. இப்போ நேற்று பார்த்தோம், இந்த சத்த தரிசனம் பண்ணினா, சித்தானது சத்த தரிசனம் பண்ணிட்டா அதுதான் மோட்சப்பிரதாயகம், அதுதான் சர்வ உபாதிகளையும் எரிக்கிறது அப்படின்னு சொன்னது மந்திரம். இன்றைக்கி எப்போ மனமும் வாக்கும் போயிட்டு பரம்பொருளை அடைய முடியாமல் திரும்பிச்சோ, இந்த மனமுக்கும் வாக்குக்கும் அறிவு கிடையாது. ஏன்னா மனமும் வாக்கும் ஜடம், புத்தியும் ஜடம்தான், ஆனால் கொஞ்சம் கணம் இருக்குது. வாக்கு மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையும் கடக்கணும். பிராணன் அவித்யா எல்லாத்தையும் கடந்து சித்து ஸ்வரூபமானாதான் சத்தோட நாம் இரண்டரை கலக்க முடியும். அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா இந்த 3 உடம்புலையும் இருக்கக்கூடாது, துரியத்துக்கு போயிடணும். ஒரே வழி தான் எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கிறது, துரிய நிலைக்கு போகணும். துரியத்துக்கு போனோம்னா சர்வஜனாகணும். சர்வஜனாகிறது குருவனுடைய பிரசாதத்தினால அது கிடைக்குது. நம்ம கோவிலில் எப்படி பிரசாதம்னு கொடுக்குறாங்க, விபூதி கொடுக்குறாங்க இல்லையா, பக்தி யோகத்தில் விபூதி கொடுக்குறாங்க, அது பிரசாதம்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம பக்திக்கு அப்புறமா யோகம் இருக்குது ஞானம் இருக்குதுன்னு தெரியாது. பக்தியே பெரிய நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோங்கிற மாதிரி எல்லோரும் சாமி கும்பிட்றதை நினைக்கிறாங்க. ஒரு நாள் மாதத்துக்கு போகிறதையே இல்லை வெள்ளி செவ்வாய் போகிறதையே பெரிய சாதனையாக நினச்சிட்ருக்காங்க. தினமும் 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்கணுங்கிற அறிவோ உபதேசமோ யாரும் அவங்களுக்கு செய்யலை. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. இது ஒன்று லிங்க் இருக்குது. இப்போ ஆரம்பிக்கும் போதே விசாரம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போது அந்த மந்திரம் வருது, பின்னாடி வருது, அங்கே பேசுகிறேன். பின்னாடியே வருது, 2வது மந்திரத்திலே 3வது மந்திரத்திலே வருது, அங்கே பேசுகிறேன். வாக்கு ஏன் போக முடியல, மனம் ஏன் போக முடியல அப்படின்னா அதோடைய எல்லை வாக்கே மனம் வரைக்கும் தான். அப்போ உபாதி எல்லாத்தையும் நீக்கணும், அப்போ தான் உள்ளே போக முடியும். சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு 2 தான் அது கிடக்குது இந்த வாக்குங்கிறது. சுசுப்தின்னு சொல்லக்கூடிய காரண உடம்புக்கு போனால் ஒன்லி இருட்டு தான். அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அஸ்மிதான்னு சொல்லி இருட்டோட கலந்துடுறோம், 2 கலந்துடுறோம். இப்போ நீங்கள் தியானத்தில் கலக்கிறதும் விசாரத்தில் கலக்கிறதும் பூஜையில் கலக்கிறதும் விழிப்பு நிலையில் கலக்கிறீங்க, அது ஆனந்தம். முதல்ல டெம்பரவரியாக இருக்கும், அப்புறம் அது நிரந்தரமாயிடும். ஆனால் இந்த இருட்டில் நம்ம கலக்கிறோம் இல்லையா, டெய்லி கலக்கிறோம்.
ஆனந்தத்தை அனுபவிக்கிற நிலையிலேருந்து அனுபவிக்கிறோம். அதாவது சத்துக்கிட்டேருந்து ஆனந்தத்தை பெறுகிறோம். நல்லா புரிஞ்சு, ரொம்ப சூட்சமாக. இந்த கிளாஸ் ஒரு முக்கியமான கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தூக்கத்துக்கு போகும்போது நடுவில் இருட்டு இருக்குது. இப்போ அதுதான் விஷயம். சித்துக்கும் சத்துக்கும் இடையில இருட்டு இருக்குது. இருட்டு தான் அந்த வெளிச்சம் நம்ம மேலே பட விடாமல் வச்சுருக்கு. இந்த இருட்டு தான் இந்த சித்தானது சத்தை தரிசனம் பண்ணாமல் வச்சுருக்கு. அப்போ டெய்லி எங்கே போகிறோன்னா அந்த இருட்டு வரைக்கும் போய் பரம்பொருள்கிட்ட தான் போகிறோம். எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறோம். ஆனால் இருட்டு இடையில இருட்டில் மயங்கி தூங்கிடும். மயங்காமல் இருக்கிறதுக்கு தான் நிதித்தியாசனம் சொன்னது. தியானத்துலேயும் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கான், அதுவும் இன்னும் விழிப்பு நிலை இல்லை. அதுக்கு தான் குரு வேணுங்கிறது. தியானம் பண்ணுறோம், தியானத்தில் தூங்கக்கூடாது. தூங்கினா சுகமாக இருக்கும். அது ஆனந்த மயம். இந்த ஆனந்த மயங்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. மயங்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. சமாதியை நோக்கி போகிறோம். சமாதியை நோக்கி இப்போ பேச போகிறேன். ஆனந்த மயம் அப்படின்னு சொன்னால், மயங்கிற வார்த்தைக்கு ஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, இறை ஸ்வரூபம்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஒன்று தான் இருக்குது, ஆத்மா. பாக்கி எல்லாம் 96 தத்துவங்களும் உபாதி. ஆத்மா மட்டும்தான் ஸ்வரூபம். ஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் சொல்கிறோம் இல்லையா, ஃபாண்ட் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய இருக்குதுன்னு சொல்கிறோம், ஏராளமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. லாட் ஆஃப்னு சொல்கிறோம் இல்லையா, லாட் ஆஃப் ஃபாண்ட் ஆஃப்னு சொல்லுவோம். ஏராளமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் மயம்தான். அது பிரதானமாக இருக்குன்னு அர்த்தம். உப்புமா எப்படி இருக்குது, ஒரே உப்பு மயமாக இருக்குது. கேசரி எப்படி இருக்குது, ஒரே சர்க்கரை மயமாக இருக்குது. இல்லை நெய் மயமாக சொல்கிற மாதிரி சிவமயமாக இருக்கு சொல்கிறோமா இல்லையா. என்ன அர்த்தம்னா, சிவனுடைய கதிர்கள் ஏராளமான அந்த பிரபாவத்தை நான் அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். இல்லை சிவஸ்வரூபத்துக்குள்ளே நான் இருக்கேன்னு அர்த்தம். இன்னொன்று, சிவனுடைய விகாரம் தான் இது, இந்த ஆனந்தம் அப்படின்னு. இந்த மயங்கிற வார்த்தைக்கு ஒரு உபாதி நிலை தான் அது. அதாவது காரண உடம்புலேருந்து சூக்ஷ்ம உடம்பு மாதிரி மயங்கிறது. காரண உடம்பு ஸ்வரூபம் மாதிரி. இது புரியுதா? இப்போ நம்ம தூங்குகிறோம். முதல்ல என்ன பண்ணுறோம், கண்ணை மூடுறோம். இந்த ஜகத்து போயிடும், 10 புலன்கள் கட்டாயிடும். அப்புறம் நல்ல டயர்டாக இருந்ததுன்னா கனவு காணாமல் நேராக தூக்கத்துக்கு போயிடலாம். கனவு அப்படியே லைட்டாக அப்படின்னு கண்ணை மூடிட்டு இருப்போம். சில நிகழ்ச்சிகள்லாம் ஸ்க்ரீன் மாதிரி படம்லாம் ஓடும். அப்படியே ஓடும், என்ன படம் ஓடுது எது ஓடுனே தெரியாது, அப்படியே தூங்கிடுவோம். அப்படி தூங்கினதுக்கப்புறம் அங்கே பிராணன், சித்து, சத்து 3 பாயிண்ட் தான். இருட்டு 1. இந்த சித்து இருட்டை கடந்து சத்தோட சேரணும். இந்த சித்து இருட்டை கடந்து சத்தோட சேரணும். ஆனால் இருட்டு அதனால் கடக்க முடியல. அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, எல்லாரையும் அங்கேயே ஸ்டாப் பண்ணுது. எல்லாரையும் பரம்பொருளை பார்க்க விடுறதில்ல அந்த இருட்டானது. அதுவும் மாயா தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே தூங்கிடுறோம். இதான் டெய்லி நடந்துகிட்ருக்கிற விஷயம். சரி, நமக்கு எனர்ஜி வேணுமே. அந்த பரம்பொருளுக்கு இடையில் அந்த இருட்டு இருந்துச்சுல்ல, அந்த பக்கம் சத்தினுடைய அந்த இருட்டு, அந்த வெளிச்சமும் ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா, அது என்ன பண்ணுது, இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த இருட்டை கடந்து லைட்டாக என்னது, இந்த வெளிச்சம் ஒரு கண்ணாடியில் ரெஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு இடத்துல போட்டால் அதோடைய வெப்பம் இருக்காதுல்ல. இப்போ சூரியனுடைய வெப்பம் நேராக நம்ம மேலே பட்டுச்சுன்னா சுடும், வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அதே இதை ஒரு கண்ணாடியில் வாங்கி ரெஃப்ளெக்ட் பண்ணி அந்த ஷேடோ இருக்குல்ல, வெளிச்சம் இருக்கும், ஆனால் வெப்பம் இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு கண்ணாடியை வச்சு சூரியனை காமிச்சு அது செவுத்தில் அடிக்கிறீங்க, செவுத்தில் இங்கே ஓடுமா? அது சூடாக இருக்குமா? அது சூடாக இருக்காது. அது மயம். யாருடைய? சூரியனுடைய மயம். சூரியனுடைய கதிர்கள் நேராக வந்தால் அது ஸ்வரூபம். இப்போ நாம் தூக்கத்தில் என்ன பண்ணுறோன்னா அந்த மயத்தை தான் அனுபவிக்கிறோம். ஏன்னா அந்த இருட்டு இடையில நம்மளை தூங்க வச்சுடுது. அது தூங்க வச்சாலும் பரம்பொருளுடைய கருணை என்னது, அந்த கருணை மழை இந்த இருட்டை தாண்டி ஒரு ரெஃப்ளெக்டடாக நம்மளை தொடுது. அந்த ஆனந்தத்தான் தூக்கத்தில் அனுபவிக்கிறோம்.
இருக்கிற லௌகிக ஆனந்தத்திலேயே மேலான ஆனந்தம் தூக்கம்தான். அது ஒரு மெடிசன், அது ஒரு மருந்து. அதை குறுக்கு வழியில் பயன்படுத்தக்கூடாது. மாத்திரை போடுறது, மற்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதெல்லாம் அது நோயில் கொண்டு போய் விடும். அது பாவம் வேலை செய்யும். அது ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம். பாவத்திலேருந்து தப்பிக்க முடியாது. ஒரே வழி ஞானம்தான் மருந்து. அது பாவத்துக்கு ஒரே மருந்து அமிர்தம் என்னென்னா ஞானம்தான். இப்போ நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே சத்து வந்து ஆனந்தத்தை கொடுக்க சித்தானது அள்ளி பருகுது. இது புரியுதா? இது மயம். இது இருட்டை கடந்து சத்துக்குள்ளே சொர்பத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தத்தை அனுபவிக்கிறேங்கிறத போய் ஆனந்தமாக இருக்கிறேங்கிற இருப்பு நிலைக்கு வந்துடுது, சொரூப நிலைக்கு வந்துடுது. அப்போ அதோட யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆனந்தம் அடைவாங்க. தான் ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கு, தன்னை மறந்துருக்கு, பிரம்மஸ்வரூபமாக இருக்குது, பிரகாசிக்குது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. அதை பார்க்குறவங்களுக்கு இன்பம், அதுக்குள்ளே போனவங்களுக்கு இன்பம். கொடுக்குற இடத்துக்கு வருது. புரியுதா? நீங்கள் தான் அது. எங்கேயோ வந்து யாரோ வந்து உங்களுக்கு இன்பம் கொடுக்கல. நீங்கள் சித்தாக இருக்கும் போது அதுக்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு. இந்த புறத்துலேருந்து நம்ம அனுபவிக்கிற இன்பங்கள்லாம் அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேடோ தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நான் இன்பமாக இன்பத்தை அனுபவிக்கிறேன். யார் அனுபவிக்கிறா? சித்து தான் அனுபவிக்குது. சத்தியம் இன்பஸ்வரூபமாக இருக்குது. இப்போ சித்தும் சத்தம் ஒன்றா சேர்ந்துட்டா தான் இன்பத்தை அனுபவிக்கும், தான் இன்பத்தை கொடுக்கும். இது உண்டா இல்லையா? இப்போ ஞானம் பெற்றவன் ஞானியாக இருப்பானா? இருக்க மாட்டானா? ஞானியாக இருக்கிறான், ஞானத்தை கொடுக்குறான். முடியுமா? முடியாதா? இதே தான் வித்தியாசம். இப்போ இந்த நிலையை அடையிறதுக்கு வழிமுறைகளை, இந்த சமாதிக்குள்ளே போகிறதுக்கு, அனுபூதிக்கு போகிறதுக்கு தான் இப்போ நம்ம இனிமேல் வரக்கூடிய எல்லா கிளாஸும் ஒரு லைனாவது அனுபூதியை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம சொரூபத்துக்குள்ளே போகிறோம். இப்போ வாக்கு போக முடியல, ஏன்னா அதோடைய லிமிட்டேஷன் சூக்ஷ்ம உடம்போட முடிஞ்சு போச்சு, மனதோட முடிஞ்சு போச்சு. மனதை தாண்டது இல்லை. அது உங்களுடைய வாக்கு, உங்களுடைய நிலை. ஏன்னா உபாதியோட அது என்ன பண்ணிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அதே வாக்கு குரு பேசுகிறாங்க. குரு எல்லாத்துலேயும் எக்ஸம்ஷன். இது ஒன்று போதும், இந்த ஒரு வார்த்தையை மறக்காதீங்க. குருவுக்கு எல்லா விஷயத்துலேயும் விலக்கு கொடுத்துருக்காங்க. அவர் எங்கே வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ப்ரூஃப் இருக்குது, நிறைய ப்ரூஃப் இருக்குது. அவர் எங்கே வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் முக்தி கொடுக்கலாம். யுகத்துலேயும் சரி, பரத்துலேயும் சரி. அவ்வளோ வல்லமையை இறைவன் கொடுக்குறான். இந்த நம்மாழ்வார் வரலாறு அது பிரத்யட்சம். அதனால தான் ஸ்ரீ உடையவர்னு ராமானுஜருக்கு ரங்கநாத பெருமாள் கொடுத்த பட்டம் தான் ஸ்ரீ உடை. யுகத்தையும் உடையவன், பரத்தையும் உடையவன். யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறியோ அவங்களுக்கு முக்தி தரேன். நீ சிஷ்யனாக ஏற்றுக்காதவங்களை நான் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி சொல்கிறார். எழுதப்பட்டிருக்கு. 5000 வருஷம் ஆச்சு. ராமானுஜர் வந்து 1000 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்குது, அப்படி சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வாச்சோ யஸ்மின். அதனால் மனசும் வாக்கும். அந்த மனசு வாக்கு என்ன தெரியுமா? நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் என்னது? அது அறிவா? இது பார்க்குற பொருளா? ஏன் வாக்கால் உனக்கு உணர்த்த முடியல? நேற்று சொன்னோம். நீ அனுபவித்த அனுபவத்தையே அவன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்ல முடியாது. அதனால் வார்த்தையால் உணர்த்த முடியாது. அதனால் வாக்கு அவங்ககிட்ட போக மாட்டுது. குரு சொன்னால் ஏன் நீங்கள் சொன்னால் போல, குரு சொன்னால் போகுது? அனுபூதி. கரெக்ட். அவர் வந்து ஆல்ரெடி பரம்பொருளை அனுபூதி செய்தவர், தரிசித்தவர். 3 வார்த்தை இருக்கு இல்லையா? தர்சனம், அனுபூதி, உணர்றது, அதான் அனுபூதி. இன்னொன்று தர்சனம். பக்தனாக இருந்தால் தரிசிப்பார், ஞானியாக இருந்தால் உணர்வார். யோகியாக இருந்தாலும் தரிசனம் உண்டு. ஆனால் அதெல்லாம் டெம்பரரி. ஞானம்தான் நிரந்தரம். அது நல்லா புரிஞ்சுங்க, குழப்பமே இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. 33% ஈக்குவலாக வச்சுருக்கார். ஞானத்துக்கு 1% கூட கொடுத்துருக்கார். 34% வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன், புரியுதா? பக்தி இல்லைன்னா யோகம் இல்லை. பக்தி தான் குருவை கொடுக்குது. இப்போ
நீங்கள் உங்களுக்கு பக்தியை யார் கொடுக்குறான்னா நீங்கள் செய்கிற புண்ணியம் தான், அவங்க நல்ல எண்ணம் தான் உங்களுக்கு இறைவன் பக்தியை கொடுக்குறான். நேற்றே சொன்னேன், முந்தா நாளே சொன்னேன், குரு வந்து உனக்கு பக்தி கொடுக்க முடியாது. முக்தி கொடுப்பார், சித்தி கொடுப்பார், யோகம் கொடுப்பார், ஞானம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். பக்தியை கொடுக்க முடியாது அவரால். பக்தியை இறைவன் தான் கொடுக்கணும். இறைவன் கொடுக்கணும்னா நீ நிறைய புண்ணியம் பண்ணணும். உன் பக்கம் இறைவனுடைய பார்வை திரும்பணும்னா நீ புண்ணியம் பண்ணணும். புண்ணியம்னா என்னது? நல்ல எண்ணத்தோடு நீ வாழ்க்கை நடத்தினாலே புண்ணியம். இப்போ என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய புண்ணியத்தினுடைய பிரசாதம் தான் பக்தி. சரி, கடவுளை போய் கேட்குற, சுவாமி எனக்கு விடுதலை வாங்கணுங்கிற புத்தியே முதல்ல வராது. விடுதலை வாங்கணுங்கிற புத்தி வந்துருச்சுன்னு வச்சுங்க, சுவாமி வந்து ஒரு பிரசாதம் கொடுக்குறார். ஈஸ்வர பிரசாதம்னு சொல்கிறோம்னா என்னது அது? ஈஸ்வர பிரசாதம்னா என்னது? ஈஸ்வர பிரசாதம்னா குரு. நம்ம சொல்கிறோன்னா ஈஸ்வர கிருப்பா, சாஸ்திர கிருப்பா, குரு கிருப்பான்னு சொன்னோம்ல. ஈஸ்வரன் உங்களுக்கு விபூதியாக கொடுக்குறாருன்னா அது குரு. குரு என்னத்தை கொடுப்பாரு? குரு மந்திர வார்த்தைகளை சொல்லி, அது வந்து குரு பிரசாதம். குரு பிரசாதம் இந்த பேர்லாம் இருக்குது. பெரிய சான்றோர்கள் வச்சுருக்காங்க. பிராமணர்கள், வெஜிடேரியன்ஸ், இவங்கெல்லாம் இந்த பேர் வச்சுருக்காங்க. ஈஸ்வர பிரசாது, குரு பிரசாது, ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா அப்படிலாம் வச்சுருக்காங்க. இப்போ ஈஸ்வர புண்ணியத்தினுடைய பிரசாதம் தான் பக்தி. பக்தி தான் இறைவன். இறைவன் வந்து நீ தரிசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்? நீ தரிசிக்கணும்னு நினைக்கிறதுக்காக நீ என்னை நேரடியாக தரிசிக்க முடியாது, நேரடியாக உன்னை நான் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் அவருடைய ஈஸ்வர பிரசாதம் தான் குரு. குரு பிரசாதம் தான் இந்த மந்திர வார்த்தைகள். மந்திர வார்த்தைகள் தான் உங்களுக்கு பிரசாதம். நீங்கள் விபூதி வாங்கி, விபூதியினுடைய மகத்துவம் என்ன? பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஐஸ்வர்யம், பிரகாசம், ஆபத்தி நாசம், பாபநாசம், சர்வரக்ஷ, 5 தத்துவமா அவ்வளோ நன்மைகளை கொடுக்குறார் ஒரு விபூதியில். அது அப்படி நினச்சி சாதாரணமாக விபூதின்னு நினச்சிக்கூடாது. அது விபூதிக்கு அவ்வளோ மகத்து. இப்போ ஈஸ்வர பிரசாத குருவை வராரு. குருவுடைய பிரசாதி இந்த மந்திர வார்த்தைகள். நீங்கள் நான் வந்து நான் தபஸ் பண்ணி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த வாக்கு மனசுக்கெல்லாம் என்னது? அறிவு இல்லைன்னு சொன்னல. வாக்கு மனசுக்கெல்லாம் அறிவு கிடையாது. அதனால் நான் பண்ணுறேன், பயிற்சி முயற்சி தபஸ் பண்ணுறேன். தபஸ்னாலே முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஏன் தபஸ்னால முடியாது? இப்போ குரு வந்து சொன்னால் அதே வார்த்தை வேலை செய்யுது. நீங்கள் வாக்குனாலேயோ தபஸ்னாலேயோ நீங்கள் இண்டிவிஜுவலாக நான் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் சொன்னால் அது எடுபடாதுன்னு வேதம் சொல்லுது. ஏன் அது மாதிரி சொல்லுது? பல இடத்துல சொல்லுது. அது குழப்பமாக கூட இருக்கும். குரு தபஸ் பண்ண சொல்கிறாரு, வேதம் நீ தபஸ்னால அடைய முடியாதுன்னு சொல்லுது. என்னையா நேர் மாற்றி சொல்லுதுன்னு குழப்பம் இருக்கும். அதுக்கு தான் குரு வேணுங்கிறது. நீங்கள் தபஸ்னால சர்வஜனா கூட ஆயிடலாம், தபஸ்னால சர்வசித்தியும் பெற்றலாம். ஆனால் அனுபூதி ஒரு நாளும் கிடைக்காது. அனுபூதி ஒரு நாளும் கிடைக்காது. ஏன்னா இந்த அனுபூத்தின்னு சொல்லக்கூடிய தரிசனம் இல்லை, அனுபூதி ரெண்டே வார்த்தை தான். தரிசனம் அல்லது அனுபூதி இல்லை பிரம்மஸ்வரூபம். இந்த நிலையில் அவங்க குரு இருக்காங்கன்னா அந்த பொருளை அவங்க தரிசித்தவங்க. நீங்கள் தெரிஞ்ச பொருளை எல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஆல்ரெடி எல்லா பொருளையுமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காத பொருளாக இருந்தாலும் இந்த பொருளை படம் வரைஞ்சி காமிச்சிடலாம், இல்லை அந்த பொருளை நேரடியாக எடுத்து வந்து காமிச்சிடலாம். உங்களுக்கு அது புரியுவீங்க, அறியும், தெரியும், எல்லாம் செய்வீங்க. அதை வார்த்தையினால் உணர்த்த முடியும். ஆத்மாவோ நீங்கள் நிர்குணம், அன்பு ஸ்வரூபமாக இருக்குது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது, அறிவு ஸ்வரூபமாக இருக்குது. அப்போது ஈஸ்வர பிரசாதம் குரு பிரசாதத்தை கொடுக்கலன்னா, குரு பிரசாதம் உங்களுக்கு வந்து இந்த ஞானங்கிற ஞான பிரசாதேன்னு வார்த்தை இருக்குது. ஏற்கனவே எழுத சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஞான பிரசாதம் எழுதியிருக்கீங்களா? இந்த வார்த்தையை எழுதுங்க. இப்போ எழுதுங்க, முக்கியமான வார்த்தை. சீக்கிரம், 5 செகண்டு தான். 1 2 3 4 4:15. இது புரியுதா? நீங்கள் பார்க்குற பொருளாக இருந்தால் நீங்களே பண்ணிக்கலாம். அப்போது குரு பிரசாதம் என்ன? ஞான மந்திர வார்த்தைகள், விசாரம். சரி, ஞானம் இல்லாமல் நீ யோகத்துக்கு போக முடியாது. ஞானம் இல்லாமல்
நீ யோகத்துக்கு போக முடியாது. ஞான பிரசாதம் என்ன கொடுக்குதுன்னா யோக பிரசாதத்தை உன்னை தியானத்தில் உட்கார வைக்குது. புரியுதா? புரியுதா இல்லையா? ஞானம் இல்லாமல் தியானத்தில் உட்கார முடியுமா? இப்போ நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி கூட சில பேர் தியானம் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. எவ்வளோ நேரம் பண்ணீங்க, என்ன உணர்ந்தீங்க? அதுக்கும் இதுக்கும் இப்போ ஞானத்தோடு உட்காடுறீங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலான்னு இருக்கீங்களா இல்லையா? ஆடியோ போட்டு உங்களால் நிதித்தியாசனம் பண்ண முடியுமா? முடியாதா? ஒரு நாளைக்கு 5 ஆடியோ கேட்க முடியுமா? முடியாதா? காலையில் 3 சாயந்தரம் 2, இல்லை காலையில் 3 சாயந்தரம் 3, 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் தியானம் உட்கார முடியாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேட்ட தியானத்தினுடைய ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த மந்திர வார்த்தை எந்த வார்த்தை ஒன்று 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்கார வைக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன எப்படி உட்கார வச்சுது? இப்போ நான் செய்கிற வேலையெல்லாம் ரெகுலராக செய்கிற வேலையா? நான் ரெகுலராக 45 வருஷமாக 25 வருஷமாக தியானம்லாம் பண்ணிட்டு இருந்தேனா? வேத விசாரம் உட்காந்து தியானம் இது பண்ணிட்டு இருந்தேன், ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேனா? சுவாத்தியானம் பண்ணிட்டு இருந்தேனா? ஒன்றும் கிடையாது. ஏன்? வார்த்தை நேராகவே உள்ளே போயிடுது. தியானத்தில் உட்காருனா தியானத்தில் உட்கார வேண்டியதுதான். நிதித்தியாசனம் பண்ணால் நிதித்தியாசனம் தான். நிதித்தியாசனத்தில் தான் நீ ஆரம்பத்துலேயே 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காரலாம். நிதித்தியாசனம் பழக பழக ஒரு வார்த்தை, ஒரு மந்திர வார்த்தை ஒன்று யோகத்தில் சுவாமியோட கனெக்ட் பண்ணுது. இப்போது இந்த ஞானமானது ஆவுலேருந்து அக்கு வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி வியாபிச்சிருக்கு. புரியுதா? ஞானமானது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வியாபிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் ஞானம் இருக்குது. அதனால் அது யோகத்தில் கொண்டு போய் விடுது. ஓ, இவ்வளோ முக்கியம் இருக்கா இந்த யோகத்துக்கு அப்படின்னு உணர்த்துறது ஞானம்தான். அந்த மந்திர வார்த்தை உனக்கு புரிஞ்சாதான் நீ உள்ளே போக முடியும். மந்திர வார்த்தை புரியல, அது விசாரம் பண்ணலை, அது உனக்கு உள்ளே போகலன்னா உனக்கு தியானம் கைக்கூடாது. நீ வெறுமனே உட்காந்துருக்க வேண்டியதான் யந்திரம் மாதிரி. 1000 வருஷம் கூட உட்காரலாம். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த இருட்டில் அஸ்மிதாங்கிற பாவத்தில் என்ன பண்ணிடுறோம்? தூங்கிடுறோம். தியானத்துலேயும் தூங்கிடுறான், தூக்கத்துலேயும் தூங்கிடுறான். ஞானத்தில் தூக்கமே கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு தூக்கம் கிடையாது. ஆத்மாவுக்கு தூக்கம் அவசியம் இல்லை, பசி தாகம் அவசியம் இல்லை, எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் அவசியம் இல்லை, எந்த அவயவங்களும் அது கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது, எந்த கல்மஷமும் கிடையாது, எந்த மலமும் கிடையாது. பியூராக இருக்குது. இது புரியுதா? இப்போ புண்ணியத்தினுடைய பிரசாதம் முக்தி வேணுங்கிற பிரார்த்தனை இறைவன்கிட்ட பண்ணுறாங்க. இறைவன் வந்து ஈஸ்வர பிரசாதம் தான் குரு. புண்ணியத்தினுடைய பிரசாதம் ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய பிரசாதம் குரு, குரு பிரசாதம் ஞானம், ஞான பிரசாதம் யோகம். நீங்கள் விசாரம் எனக்கு நல்லா தெரியும், அறிகிறேன், புரிகிறேன், தெரிகிறேன், அதெல்லாம் இல்லை, செயல்படும் அறிவு. இப்போ நீ சர்வஜன்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சர்வசித்தன்னா நீ கேட்குறது கிடைக்கணும்னு நினச்சது நடக்கணும். 2 நிலை. 3வது நிலை இருக்குல்ல, இந்த சர்வஜனையும் சர்வசித்தையும் கூட நீ வந்து தபஸ்னால் பெற்றலாம். ஆனால் அனுபூதிங்கிற ஒரு மகத்தை வச்சுருக்கு பாருங்கள். அந்த இடத்துல தான் அங்கே சொல்கிறாரு. இந்த காஞ்சிபுரத்தில் இந்த கூரத்தாழ்வார் வந்து அன்னதானம் பண்ணுறாரு. காஞ்சிபுரம் கோவிலில் வர அடியார்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்க. அது தடைப்படும் போது கூரத்தாழ்வார் வந்து தன்னுடைய சொந்த செலவில் பண்ணுறாரு. யாதவ் பிரகாஷ்னு ஒரு குரு இந்த தபஸில் சர்வஜனாவும் இருக்கார், எல்லாம் தெரிஞ்சவரை, சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் கரைச்சி குடித்தவராக இருக்கார். நாட்டில் மழை பெய்யல. ராஜா கூப்பிட்டு பேசுகிறாரு. நான் மழை வர வைக்கிறேன், வேதத்தில் இருக்குது, மழை வர வைக்கிறேன், மந்திரங்களை சொன்னால் மழை வந்துடும். ஆனால் இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்கள்லாம் என்னுடைய அண்டர்டேக்கனில் இருக்கணும், என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் கோவில் விஷயத்தில் ராஜாவே சொல்கிறார், தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இவர் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தர்ம சிந்தனையோடு இருக்கிறவங்க இல்லையா? அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னா அது முதல்ல என்னென்னா அன்னதானத்தை நிறுத்துறாரு. அதுக்கு காரணம் என்னமோ பின்னாடி சொல்ல போகிறாரு. என்ன கேட்காம யாரும் இந்த கோயிலில் அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு கச்சேம்பதியில் சொல்கிறாரு. அதை புறத்தாழ்வார் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை வந்து திருக்கச்சி நம்பிகள்கிட்ட வந்து சொல்கிறாரு. திருக்கச்சி நம்பி
ஆலவட்டம் வீசுகிறவராச்சா, டெய்லி பூவிருந்த வழியிலேருந்து மாலை கோத்து எடுத்துன்னு போகிறவரா, தொடுத்து எடுத்துன்னு போகிறவரா? அவர் ஒரு புண்ணியாத்மா, சுவாமி கூட டெய்லி பேச்சுவார்த்தை எல்லாத்துக்கும் மேலே பேசுகிறவர், பிரத்யட்சமாக பேசுகிறவர். அவர் அவர்கிட்ட சொல்ல, அவர் 2 பேரும் போய் ராஜாவை பார்க்குறாங்க. ராஜா இந்த நாடு நல்லா இருக்கணும் தான் அவர்கிட்ட இந்த இப்போ யாகம் முடிகிற வரைக்கும் பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கேன். அதனால் மழை பெய்யட்டும், அது வரைக்கும் நான் தான் வாக்கு கொடுத்துட்டேன், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும். நான் அவர் இப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாது, நான் அதை மீற முடியாது, அதனால் அவர் இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லும்போது கூரத்தாழ்வாரும் திருக்கச்சி நம்பையும் வருத்தப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. திருக்கச்சி வீட்டுக்கு போகாமல் காஞ்சிபுரம் அம்மா குளத்தில் போய் அந்த படிக்கட்டில் உட்காராரு. வரதராஜ பெருமாள் வர்றாரு, கண்ணை பெட்டுறாரு. கொண்டு அந்யோன்யமாக இருக்காங்க, ரொம்ப கண்ணை பொத்துறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி விளையாடுறாரு. கண்ணை பொத்துறாரு. கண்ணை பொத்துனோடனே யாருன்னு தெரியுதான்னு கண்ணை சொன்ன, ஓ வரதாவா, சரி எனக்கு தெரியும், என்ன யார் எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியும்னு பக்கத்தில் உட்காராரு. ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கானே, இந்த பாரு நீ உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லாத. இது மாதிரி இவர் யாதவ் பிரகாசனுடைய கட்டளையில் அன்னதானத்தை தடுத்து வச்சுருக்கானுங்க, அதுக்கு ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்ல. எதுக்காக தடுத்துருக்காருன்னு, மழை வேண்டி யாகம் பண்ண போகிறாரு, அதனால் மழை வர வரைக்கும் இதெல்லாம் நிறுத்த சொல்லியிருக்காரு. அப்படியா, மழையை தர்மம் பண்ணால் தானே மழையை வரும், இன்னே அவன் நிறுத்த சொல்கிறான் அப்படின்னு பெருமாள் கேட்குறாரு. அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, இதுக்கு என்னது வழி சொல்லு. சரி, நான் சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். வேதப்படி பார்த்தீங்கன்னா தர்மம் மாறாத தர்ம சிந்தனை உடையவங்க, ஆஸ்திகனாக இருக்கான், தர்ம சிந்தனை இருக்கான்னா அவனுக்காக ஒரு மழை ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் பெண்களுக்காக ஒரு மழை, தர்மத்தோடு இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு மழை. அப்புறம் வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களுக்காக ஒரு மழை. தமிழ் வேதப்படி நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டே எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு ஒரு இருக்குல்ல, அது திருக்குறள். அது பார்த்தீங்களா, எப்பயோ உள்ளே போயிருக்கு. அதுபடி பார்த்தா அவன் சொன்னால் பெய்யுமா, நீ சொன்னால் பெய்யுமாயா அப்படின்னு கேட்குறாரு. யார்? வரதராஜ பெருமாள் கேட்குறார். வரதராஜ பெருமாள் கேட்குறாரு, நல்லவனாக இருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பி சொன்னாலே மழை பெய்யும், அது உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன், நீ பாட்டு ஒரே ஒரு பாசுரம் பாடு, மழை பெய்யுதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாரு. திருக்கச்சி இல்லையே, திருக்கச்சி நம்பிகள் மொத்த கோவில்களும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, நான் எந்த கோயிலில் நின்று பாசுரம் பாடுறது, அவன் விடமாட்டான்னு. ஓ, அவன் கோவிலுக்கு தான் அதிபதியாக இருக்கலாம், எனக்கு அதிபதி இல்லை. கோயில் வேணால் அவன் கண்ட்ரோலில் இருக்கலாம், நான் அவன் கண்ட்ரோலில் இல்லையே. நான் அடியார்கள் ஹிருதயத்தில் தானே இருக்கேன். ஆனால் நீ பாடு, நான் மழை பெய்யுதா இல்லையா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அது நடக்க போகுது. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், ஈஸ்வர பிரசாதத்தினுடைய சிறப்பு குருவனுடைய சிறப்பு, குரு பிரசாதம் மந்திர வார்த்தையும் விசாரமும், மகா வாக்கியங்கள் விசாரமும், மந்திர வார்த்தைகளுடைய விசாரம். மந்திர வார்த்தைகளுடைய உட்பொருள் தெரிந்தால் உட்பொருள் புரிந்தால் அது எங்கே கொண்டு போய் விடும்னா யோகத்தில் கொண்டு போய் விடும். யோகத்தினுடைய பிரசாதம் தான் தியானம். தொடர்ந்து உக்காரணும், கிட்டக்க நெருங்கிட்டோம், முதல் சர்க்கிளுக்கு வந்தாச்சு. தியானத்தினுடைய பிரசாதம் தான் அனுபூதி. அனுபூதியினுடைய பிரசாதம் தான் பிரம்மஸ்வரூபம். எவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்கு. இவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்கு. அப்படி பார்த்தா அப்போ நாம் பேசுனா இந்த வாக்கும் மனமும் ஒருத்தவங்களுக்கு முக்தி தரலை, ஆத்மாவை அடைய முடியாது. குரு பேசுனா அந்த வாக்குக்கு சக்தி பெறுது, மனசுக்கு சக்தி பெறுது. அதான் குரு பிரசாதம். ஏன் காரணம் என்ன, நீங்கள் இன்னும் தரிசிக்கலை, அவர் தரிசிச்சிட்டாரு. புரியுதா வித்தியாசம்?
நீங்கள் தரிசித்த பொருளாக இருந்தால் நீங்கள் அதை உணர்த்த முடியும் மற்றவங்களுக்கு. நீங்கள் தரிசிக்காத பொருளாக இருந்தால் நீங்கள் அது நல்லது, அன்பு ஸ்வரூபம், இது எழுதப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம், அமைதி ஸ்வரூபம்னு சொல்லலாம். அவனும் கேட்டுவான், அறிவான், தெரிவான், புரிவான். அனுபூதி ஏற்படாது, செயல்படாது. அதனால் தபஸும் அங்கே ஜெயிக்க முடியாதுன்னு மந்திரம் ஏற்கனவே பார்த்தோம். பின்னாடி இந்த மந்திரம் வருது. அதனால தான் வாக்கும் மனமும் என்னது என்ன பண்ணணும்? இப்போ முதல்ல ஈஸ்வர பிரசாதம் வாங்கி குருவை வாங்கணும். சுவாமிகிட்ட போய் 1000 கோடி கோடியாக கொடுன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னாலே முதல்ல அருளை பெற்றுக்கோ, அப்புறம் பொருளை சம்பாதிச்சுக்கோங்கிற. யார் வேண்டான்னா? உங்களுக்கு அருள் இருக்குது, பொருள் வராதா? அருள் இருக்கிறவன் தான் ஈஸியாக வரும். அருள் இருக்கிறவன் தான் சங்கல்பத்தின காரியத்தை நடத்த போகிறான். அதுதான் அடியேன் செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னது. நம்மளை குறைச்சி மதிப்பிட்டாங்க இல்லையா? நமக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். 28 வருஷம் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? நண்டு சுண்டு நாத்தங்கள்லாம் அட்வைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கும்? சரி, சுவாமி நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காரு, அது மட்டும்தான், வேறு ஒன்றுமே பார்க்க மாட்டேன். நான் தொலைநோக்கு பார்வையை விட்டுட்டேன். பாக்கி எல்லா காலத்துலேயும் தொலைநோக்கு பார்வையோடு தான் எந்த காரியம் செய்வேன். எண்டு வரைக்கும் பார்த்துருவேன், அப்புறமா தான் இறங்குவேன். சாமி விஷயத்தில் ஒரு 10 அடி வெளிச்சம் தெரிஞ்சால் போதும். அவர் சொன்னதை நம்ம செய்வோம். கை கட்டி வாய் பொத்தி சாசாங்க நமஸ்காரம் பண்ணியே காத்திருந்தோம். அது பக்தியினுடைய வெளிப்பாடு. அதனால் அந்த வெற்றியை, மெகா வெற்றியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது புரியுதா? ஒரு சாமானியன் எப்படி மேலே ஏறுறாங்கிறது. நாங்கள் ஒன்றும் ஆகாயத்துலேருந்து குதிக்கலை. ட்ரெடிஷ்னலாக யாரும் ராமானுஜர் பரம்பரையிலையோ திருக்கோசியர் பரம்பரையிலையோ வரலை. நம்ம ஒரு சாமானியன், சாதாரண ஒரு விவசாயினுடைய ஒரு பையன், அவ்வளோதான். இன்னமும் எங்கள் அப்பா ஏர் ஓட்டுறாரு, இன்னமும் ஓட்டுறாரு. வயசு 80 தாண்டியாச்சு, 85 தாண்டி. முதல்ல இருக்கார், அது தெரிஞ்சுக்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் இந்த இவங்க தான், குரு இல்லாதவங்க தான், அந்த பரம்பரை இல்லாதவங்க தான். சத்துவகுணத்துக்கு வரணுங்கிற அறிவை யாராவது சொல்லி கொடுத்தா தானே. அவங்களுக்கு சொல்லாமலே தெரியுது. உங்களுக்கு 10 வாட்டி சொன்னாலும் உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா நிறைய மரத்து போயிருக்கு, நிறைய ஸ்க்ரீனை போட்டு வச்சுருக்கோம். அதையெல்லாம் ஊடுருவி தான் இந்த வாக்கு உங்களை தொற்றுருக்கு. அதனால் வாச்சோ யஸ்மின் நிவர்த்தன்தே. எப்போ வாக்கு பூர்த்தியாக அடையலையோ, அந்த பிரம்மத்தை அடையலையோ, அது வக்தும் கேன சக்தி. அது சப்தங்களால் எப்படிப்பா முடியும்? வாக்காலே முடியாதது சப்தங்களால் எப்படி முடியும்? புரியுதுல? இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க. பிரபஞ்சோ எதி வக்தவியம். நீ இந்த பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளை உன்னால் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஜகத்து மித்தியா, அதையே உன்னால் வர்ணிக்க முடியல. இங்கே இருக்கிற பொருளெல்லாம் சொல்லிட முடியுமா? இருக்கிற பொருளெல்லாம் உங்களால் சொல்லிட முடியுமா? எத்தனை பொருள் இருக்குது? ஒரு மரத்தை பற்றி எல்லா விபரத்தையும் சொல்லுன்னா சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியாது. எல்லாம் நீங்கள் பார்த்த பொருள் தான். ஒரு கல்லை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவீங்களா? ஒரு ஜியாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது இந்த கற்களை பற்றி படிக்கிறது. படிச்சிருவான். 10 வருஷம் 20 வருஷம் படித்த விட என்ன சொல்லுவான்? நான் ஒரு 2% படிச்சிருக்கேன், தெரிஞ்சிட்ருக்கேன், இதில் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லுவானோ சொல்ல மாட்டானா? ஏன்? மாயா அவர்ணீய அவர்ணனீய சொல்ல முடியாது. மாயவையே சொல்ல முடியல, பிரம்மத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்குது. தது வக்தும் கேன சப்கேது. எப்படி வார்த்தையினால் முடியும்? பிரபஞ்சோ எதி வக்தவியம். பிரபஞ்சத்தை பற்றி பேசப்படணும்னு சொன்னாலே சோபி சப்த விவர்ஜித். அங்கே வார்த்தைகள் பத்தாது, தடைப்படுது. சரி, இப்படின்னு வாக்கு மனம் தபச ஈஸ்வர கிருப்பா இல்லாமல், குரு கிருப்பா இல்லாமல் செயல்படாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதி வா தத் பாவேன், இதி வா தத் பவேன் மௌனம் சர்வம் சகஜ சம்யுதம் கிரா மௌனம் து பாலானாம் அயுக்தம் பிரம்மவாதினாம். இப்போது குரு சொல்கிறாங்க, நீ கண்ணை மூடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏகாந்தத்துக்கு வான்னு சொன்னாங்களா? வந்துட்டீங்களா? யார் யார் ஏகாந்தமாக உட்காந்துருக்கீங்க டெய்லி? வெரி குட். 2 பேர் தான் உட்காந்து.
இன்னும் யோசனை பண்ணி தூக்கலாமான்னு. பாக்கி பேர்லாம் கிடையாது. சரி, ஏன்னா உங்களுக்கு இன்னும் கர்மா விடாது. எது வரைக்கும் விடாது? ஞானம் வர வரைக்கும் விடாது. கர்மா உங்களை பாதிக்கக்கூடாது. 2 விஷயம் தெளிவாக இருங்க. சத்துவகுணத்தில் வாழணுங்கிறது மிக முக்கியமான ஒரு ரோல். இது 8 மணி நேரம் தூக்கம் போதும், 8 மணி நேரம் வேலை போதுங்கிற ஒரு அறிவு வந்தால் பாக்கி 8 மணி நேரம் நீ என்ன பண்ணுறங்கிறத யோசிப்பார். எப்போ உன்னுடைய வேலை உனக்கு பர்டனாக இல்லை சந்தோஷமாக இருக்கோ அப்போ உனக்கு கர்மா போகுது. இன்னொன்று, இந்த வேலையை நீ செய்யலை அப்படின்னா உனக்கு சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, உற்றார் உறவனை விட மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் உன்னுடைய கர்மா போகலன்னு இருக்கும். கட்டாயம் நீ செஞ்சு தான் ஆகணும். இஎம்ஐ இப்போ அடுத்த 20 வருஷத்துக்கு இஎம்ஐ வாங்கி வச்சுக்கிட்டு கர்மாலாம் விட்டுட்டு நான் தபஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி வேதத்தில் எங்கேயும் சொல்லலை. இல்லறத்தை முடிச்சுட்டு தான் நீ வெளில வரணும். அதனால தான் 50 வயசு உங்களுக்கு கொடுத்துருக்கு. 50 வருஷம் என்ன பண்ண? வெங்காயம் வெட்டினிய, இங்கே போனேன், அங்கே போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணுன்னு 7 கழுத வயசாகிடுச்சு, இன்னும் வந்த வேலை என்னன்னு தெரில. கேட்குறதுக்கே ஆள் இல்லை. நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. 15 வயசுலேயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். சம்பாதிச்சுட்டு எல்லாம் தெரியுமா? பணம் வரும், தோன்றும், நிற்கும், மறையும். எவ்வளோ பேர் வந்திருக்கு, நின்றுருக்கு, போயிருக்கு தெரியுமா? எல்லாம் அழுகுறான், கண்ணீர் விடுறான், கண்ணீரும் கம்பளையமாக இருக்கான். ஐயோ அப்போ விட்டுட்டேனே, கொஞ்சம் பணத்தை எடுத்து இப்படி வச்சுருக்கலாமே, அப்படி வச்சுருக்கலாமேன்னு நினைக்கிறான். இருந்துட்டு போகிறான். அப்போ கர்மா இருக்கா இல்லையா? கர்மா ஏன் இருக்கே? காமம் இருக்கு. காமத்தினால தானே கர்மா. ஒன்றை எடுக்கணும், ஒன்றை பிடிக்கணும், ஒன்றை அடையணுங்கிறதுக்காக தானே வேலை செய்கிறோம். அப்படி தானே? நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்காக உழைக்கிறேன், ஒய்ஃபுக்காக உழைக்கிறேன், குழந்தைங்களுக்காக. ஏதோ ஒரு காமம் இருக்குது. அங்கே வேலை இருக்குது. காமம் இருந்தால் வேலை இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வேலை இருக்குது, அதனால் அந்த வேலை இருக்குது. எதுக்குப்பா வந்தேங்க? ஒரு வேலை விஷயமா வந்தேன். ஒரு வேலை இருக்குங்க அப்படி சொல்கிறோமா இல்லையா? எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்லுவானா? கர்மான்னு சொல்லுவானா? கமிட்மெண்ட்டும்பா, விசிட்டிங்னு சொல்லுவான். அதெல்லாம் இங்கிலீஷில் சொன்னால் அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா? மூச்சம் கிடச்சிருமா? அதனால் 50 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணேன்? இப்போ நான் பேசுகிறது 50 வயசுக்கு அப்பால் இருக்கிறவங்களே சொல்கிறேன். 50 வயசு வரைக்கும் என்ன பண்ணேன்? எனக்கு போனதே தெரிலன்னா அப்போ என்ன தான் பண்ணேன்? தூங்குனியா? எங்கே இருந்த நீ? அந்த தேட்டரில் 5 வருஷம் இருந்தேன், இந்த தேட்டரில் 5 வருஷம் இருந்தேன், இந்த நடிகருக்கு இப்போ என்ன மன்றம், பட்டிமன்றம் வச்சேன்னா, ரசிகர் மன்றம் வச்சேன், பாலாபிஷேகம் பண்ணேன். காமம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆசை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவித்யா இருக்குது. அப்போ எப்படி லாக் பண்ணி தெரியுமில்ல உங்களை? அவித்யாவை கொடுத்து உன்னை நல்லா லாக் பண்ணி, ஆசையை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா லாக் பண்ணி வேலையை கொடுத்தா அப்புறம் எப்படி அவர் கோயிலுக்கு வர்றது, சத்துவகுணத்துக்கு வர்றது, ட்ரிப்புக்கு வர்றது, வேதா கிளாஸுக்கு வர்றது? சரி, காமமே இல்லாமல் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு தூங்குதுங்க, அதுங்க வேதா கிளாஸுக்கு வர மாட்டேங்குது. ஒரு வேலையும் இல்லை. சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எத்தனை சீரியலோ மாற்றி மாற்றி டைம் போட்டு என்னமா பண்ணிட்டு கிடக்குங்க. இதோடைய பீரியாரிட்டி இல்லையே, செயல்படும் அறிவு இல்லவே இல்லையப்பா. நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே லைட்டை போடணும்னு. இந்த லைட்டு ஒரு வாட்டி ஏற்றுனா அணையாது. அந்த லைட்டை நீ ஏற்றிட்டு வேலை செஞ்சால் கரெக்டாக செய்வியா? அந்த லைட்டை இருட்டுக்குள்ளே வேலை செய்வியா விடிகிற வரைக்கும்? வாழ்க்கை ஃபுல்லாக இருட்டுக்குள்ளே வேலை செய்கிறேங்கிற அறிவும் உனக்கு இல்லையே. எங்கள் தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மாவுக்கு பணத்தை சம்பாதின்னு சொல்லி கொடுக்குற அறிவு இருந்ததுக்கு, பொருளை சம்பாதின்னு சொன்னவருக்கு அருளை சம்பாதிங்கிற அறிவு கொடுக்கலையே. அருள் வந்தால் குரு வந்திருப்பாங்களே. அருள் இருந்துச்சுன்னா, சத்துவகுணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குரு வந்துடுவாங்க. புண்ணியம் செய்வேன். இப்போ தெரியுதா குருவுடைய வருகை என்னன்னு? சும்மா இல்லை. இந்த ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 பேர் சொல்கிறோம். அவங்க 10 பேர் தான் ஏற்றுக்கிறாங்க. 10+2ன்னு சொல்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க, அது ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணவங்க. என்ன காரணம்னா 10 பேரை கரெக்டாக சொல்லிடுறாங்க. இந்த 2 பேர் யாருன்னா மதுரை கவியும் ஆண்டாளும். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் குருவே இறைவன் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காங்க.
கோவில் முக்கியம் இல்லை, பெருமாள் முக்கியம் இல்லை, எனக்கு பெருமாளும் கோவிலும் என்னுடைய குரு அப்படின்னு எழுதியிருக்காங்க 2 பேரும். மதுரை கவி இதே மாதிரி தான், அருணகிரி மாதிரி தான் வாழ்க்கை நடந்திருக்கு போல இருக்குது. எல்லோரும் சமுதாயம் ஒதுக்கியிருக்கு, எல்லோரும் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபே அவர் யாருன்னு சொரூபத்துக்கு வந்துட்டார். நம்மாழ்வார் தான் ஏற்றுன்ட்ருக்கார். நம்மால் தான் அவர் வேதத்தை, இந்த இதை தமிழ் வேதம்னு சொல்கிறாங்க, திராவிட வேதம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. திருவாய்மொழி தான் வேதத்தில் உள்ள சாரம். நம்மாழ்வார் எழுதினது 1008 பாட்டு எவ்வளோ இருக்குது. நம்ம அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தேவாரம், திருப்புகழ், தேவாரம், மாணிக்கவாசகம் என்ன எழுதினார், திருவாசகம், தேவாரம், திருக்குறள், இதெல்லாம் வந்து நம்ம சைவ திராவிட சாஸ்திரங்கள். அது வேதமா வேதம் இல்லையா? எல்லாமே வேதம் தான். வேதம்னா என்ன? அறிவு தான். அறிவு கொடுக்குறதெல்லாம் வேதம். வேதம்னா என்ன? அறிவுன்னு அர்த்தம். ஆனால் திராவிட வேதம்னு அவங்க எழுதியிருக்காங்க, அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. ஆழ்வார்களே திராவிட வேதங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. சங்கரர் வந்து ஞானசம்பந்தரை திராவிட சிசுன்னு சொல்கிறார். இதை புதுசாக இவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் அடியேன்னு சொல்லுவேன்ல, தமிழும் சமஸ்கிருதம் 2 கண்ணுன்னு, அது மாதிரி ஒரு மகானுபவர் சொல்கிறார் வைணவத்தில், பேர் சொல்ல வேண்டாம். அவர் சொல்கிறார் தமிழும் சமஸ்கிருதம் 2 கண்ணுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசினது இப்போ அதை காதில் வாங்குகிறோம். ரொம்ப சிறப்பு மிக்கது. எதுக்கு இது சொல்ல வரேன்? அந்த 2 பேர் குருவே கடவுளாக வணங்கினவங்க. புரியுதா? இப்போ இதுவா தது பவேன மௌனம். எப்போ நீ மௌனமாக போகிற? ஏகாந்தமாக உட்காரணும். அதுக்கு முன்னாடி வைதிகமாக இருக்கணும். முதல்ல சத்துவகுணத்துக்கு வரணும். முதல்ல வெஜிடேரியன் ஆகணும். அங்கேயே வரமாட்டேன்னா அங்கேயே கேட்டு உனக்கு என்னாச்சு? க்ளோஸ்டு. நான் வெஜிடேரியனாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கெல்லாம் அங்கேயே கேட்டு லாக்குடு. அப்புறம் எங்கே நீ வைதிகமாகிறது? குரு வருவாங்க. அடுத்து எத்தனை ஸ்டெப் இருக்குது? 100 ஸ்டெப் இருக்குது. நீ மேலே வரத்துக்கு 100 ஸ்டெப் இருக்குது. குறைஞ்சபட்சம் 100 படிக்கட்டு. அந்த தத்துவத்தில் தான் நம்ம 108 படிக்கட்டை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம். இப்போ 53வது படிக்கட்டில் இருக்கோமா இல்லையா? நம்ம 53வது படிக்கட்டில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? வேதம் பொய் சொல்லாது. பெருமாள் பொய் சொல்வாரா? வேதமும் பொய் சொல்லாது. அடியவனும் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு நாளும் எக்ஸாகரேஷனுக்காக பாராட்டணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன். உணர்வு ஏற்படும், அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவோம். அதுக்கப்புறம் அது சத்தியமாகும். உணர்வு தான் நம்மளுக்கு அனுபூதி. அதனால் இதிவா தத் பவேன மௌனம் சர்வம் சகஜ சஞ்சிதம். அதாவது மெய்ப்பொருளுடைய அறிவை அறிந்து அனுபூதியாட்டால் மௌனமாயிடுவான். மௌனமாயிடுவான். நீ பேசாத, பார்க்காதன்னு சொல்ல வேண்டான்னு சொல்கிறேன்ல. அங்கே போகாது, இங்கே போகாது. முதல்ல ஏகாந்தத்துக்கு வான்னு வந்தோமா, உள்ளே வந்தோமா, யாரையும் பார்க்க மாட்டேன்னு வந்தோமா. ஏகாந்தத்தில் மொத்த உலகமும் அவுட்டு. கண்ணை மூடினா அந்த வாசனையும் அவுட்டு. சத்தம் சிந்திச்சா ஒன்றுமே கிடையாது சுத்தமாக. அப்போ உனக்கு ஒரு எண்ணங்களும் வராது. பிராணாயாமம் பண்ணால் ரூட்டு கிளியர் ஆகும். மூலாதாரத்துலேருந்து சகசிரம். ஓங்காரம் சொன்னால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ராக்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். நெருப்பு வைக்கிறது பிராணாயாமம். வண்டி ஸ்டார்ட் ஆகி முதல் என்ஜின், பிரதான என்ஜின் ஓங்காரம் தான். எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய வல்லமை உடையது. பரம்பொருள் வரைக்கும் போகக்கூடியது. வலது பக்கம் விசாரம், இடது பக்கம் தியானம். புயல் தீராத ராக்கெட்டு போய்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் பரம்பொருளோட 2 கலக்கும். அனுபூதி ஆகுது அவனுக்கு. அப்புறம் என்ன பேச போகிறான்? என்னத்தை பேசுகிறதுக்கு இருக்கு சொல்லுங்கள்? என்ன பேசுகிறதுக்கு இருக்குது? 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து சொன்னேன். சும்மா எப்படி சொல்கிறது, நல்ல மனுஷன், நல்லவங்க, படித்தவங்க, உயர்வானவங்க, எல்லாம் சிறப்பு தான். என்கிட்ட வந்து என்ன பேச போகிறாங்க அவங்க?
என்கிட்ட வந்து என்ன பேசுகிறதுக்கு இருக்குது? ஒன்று நான் பூஜையை பற்றி பேசுவேன், இல்லைன்னா வேதத்தை பற்றி பேசுவேன். இது ரெண்டுத்துலேயும் அவங்க வரமாட்டுறாங்க. ஒன்று சிஷ்யனாக இருக்கணும், இல்லை பக்தனாக இருக்கணும். ரெண்டும் இல்லை. அவங்கக்கிட்ட நான் என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? இது தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த ஃபார்மாலிட்டிக்கு உங்களை மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக. அது மாதிரி என்னால் நடிக்கவே முடியாது. கேட்டு பாருங்கள் யார்கிட்ட வேணாலும். ஒரு நாளும் நடிக்க மாட்டேன். என்னத்துக்கு நடிக்கணும்? யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? உண்மையாக சொல்கிறவன் எதுக்குங்க பயப்படணும்? பொய் சொல்கிறவன் தான் பயப்படணும். அப்போ என்ன பேச வேண்டியது இருக்குது? இது பாருங்கள், நீங்கள் கேட்குறது கிடைக்கும், நான் சொல்கிறதே நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லணும், நீங்கள் வந்து திரும்பி வந்து கேட்கணும்? ஆனால் கிட்டக்கே வராதிங்க தயவுசெய்து. உங்கள்கிட்ட உள்ள அன்பு ஒரு நாளும் மாறாது. இப்போ பேச்சு என்ன இருக்கே, என்ன பேச போகிறாரு, நான் என்ன அவருக்கு பதில் சொல்ல போகிறேன்? நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என்ன காரணம்னா பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. எப்படி சொல்கிறது? எப்படி சொல்கிறது? சிஷ்யர்களை தவிர பாக்கி எல்லாருக்கிட்டையும் பேச்சு சுத்தமாக நிறுத்த போகிறேன் கூடிய விரைவில். அதான் நடக்க போகுது. யார் கோச்சிக்கிட்டாலும் சரி, கோச்சிக்காட்டினாலும் சரி, திட்டினாலும் சரி. என்ன புதுசாக திட்ட போகிறீங்க? நானே முன்னே சொல்லிட்டேன், வக்கமான சூடு சொரணம் எதுவுமே எனக்கு கிடையாது. எல்லாத்தையும் விட்டாச்சு. எல்லா உபாதியும் போயிடுச்சு. ஜீரோவில் தான் இருக்கேன். ஒன்றை பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோதான் பாயிண்ட். முடிஞ்சு போச்சு. அப்போ என்னவாயிடுறாங்க? மௌனமாகிடுறாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பேசுறதுக்கு இருக்கா? ஏதாவது சொல்லுங்கள். அவர் என்ன பேச போகிறேன், நான் என்ன பேச போகிறேன்? சங்கரர் ஈஸ்டில் என்ன மடத்தை ஆரம்பித்து என்ன வேதத்தை அப்படின்னு ஆரம்பிக்க போகிறாரு அவரே. கிடையாது. ஸோ அவர் பேசுகிறது எனக்கு தேவையில்லை, நான் பேசுகிறது அவர் செய்ய போகிறதில்ல. என்னத்துக்கு அது? எல்லாத்தையும் கட் பண்ணு. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் பேசாமல் இப்போ எனக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. முதல்ல பார்க்காம இருக்கிறதே ஒரு பெரிய வேலை. அதனால் என்னாச்சுன்னா இந்த மௌனம் தானாக வரும். அறிந்த மௌனம், புரிந்த மௌனம், உணர்ந்த மௌனம், அதுதான் சகஜ சமாதின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த 25 வருஷம் என்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணினேங்கிறதெல்லாம் இப்போ தானே யோசிக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன அர்த்தம்? சுவாமி ஃபுல்லாக பிளாங்க் பண்ணிட்டார், நல்லா பிளாக் பண்ணிட்டார். அவர் பிளாங்காக ஒரு பிளாக்கு பண்ணிவிட்டு இந்த சொசைட்டியோட எந்த பிரபாவமும் என்னை பாதிக்காமல் தன்னுடைய காரியத்தில் கரெக்டாக அழைச்சிட்டு போனார். காரியம் முடிஞ்சிச்சு. வெளியில் கொண்டாந்து வேதத்தை ஆரம்பித்தார். இன்னும் எஞ்சிருக்கிற காலம் வரைக்கும் நிறைய வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்மளாக செய்ய போகிறோம். எல்லாம் கர்ம ஆபாசம்னு சொன்னல. கர்ம ஆபாசம் நான் செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் செய்யலை. அவர் செஞ்சுட்டு இருக்கார். நம்ம கை காலுகளை அசைக்க வச்சு, பேச வச்சு செயல்படுத்திகிட்டு இருக்கார். அவருக்கும் ஈஸி, எனக்கும் ஈஸி. ஏன்னா நான் அவரை எதிர்த்து பேச மாட்டேன். புரியுதில்ல? அவருக்கும் ஈஸி, எனக்கு ஈஸினா நான் ஒன்றும் செய்யலை. அதனால் எனக்கு ஈஸி. அது வேல் பூஜையாக இருக்கட்டும், 2:30 மணிக்கு நான் ஃபுல் நைட்டு நீ உட்காரானு உட்காந்துருப்பேன். இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஒரு ஆடியோ போட்டு தூக்கம் வராமல் இருக்குது. ஜாலியாக கேட்கலாமா? நாங்கள் உங்களை மாதிரி சொல்ல மாட்டோம், ஆடியோ போட்டால் எனக்கு சூப்பராக தூக்கம் வருதே அப்படி சொல்ல மாட்டேன். அதனால் சகஜ சஞ்சித்தம்னு பேர். அதுக்கு சகஜ சமாதின்னு சொல்கிற மாதிரி சகஜ மௌனம். சாதாரணமாக அனுபூதி ஆயிடுச்சு. பரம்பொருள் இருக்காங்க, பரம்பொருள் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு அனுபவம் வந்துடுச்சு. அவங்க எடுத்து சொல்லலாம், சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அனுபவிச்சுட்டு மௌனமாகவும் இருந்து அப்படியாகவும் முடிக்கலாம் வாழ்க்கையை. ஆனால் நம்மை போன்ற ஆட்கள்லாம் அதை விரும்புறதில்லை. இதை எடுத்து அமிர்தத்தை வாரி வழங்கணுங்கிற சிந்தனை தான் நமக்கு இருக்குது. அதுக்காக எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்லன்னு தான் நமக்கு தோணுது. முக்தி மோட்சம் அதெல்லாம் நம்ம சிந்தனையும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, ரூட்டும் கிடையாது. இது வரைக்கும் நான் அது மாதிரி கேட்டது கிடையாது. நமக்கு என்னன்னா உன் திருவடியில் இருந்தால் போதியா, எத்தனை பிறவி எடுத்தால் எனக்கு என்ன கவலை இருக்குது, நான் ஹாப்பியாக இருப்பேன். சுவாமி திருவடியில் இருந்தால் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன கவலை இருக்க போகுது? பிறவி எடுக்க வேணாம், முக்தி வேணாம், அதெல்லாம் நம்மளுக்கு கொள்கை இல்லை. இப்போ ஞான யோகம் சித்தி ஆகணும். எனக்கு இல்லை, அடியார்களுக்கு. அடியார்களுக்கு ஞான யோகம் சித்தி ஆகணும். அவன்கிட்ட பக்தி இருக்குது, அவனுக்கு ஒரே ஒரு முக்தியை கொடுத்தா அவனே சித்தனாகிடுவான். இகத்தையும் வெல்வான், பரத்தையும் வெல்வான்.
சித்தினா என்னது? யுகத்தில் தேவையானதெல்லாம் அவன் தர்மத்தோட வாழ்க்கை நடத்துவான், சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவான், அமைதியாக வாழ்க்கை நடத்துவான். அந்த அந்த ராமராஜ்யத்தை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், விரும்புகிறது. இப்போ இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 40 ஆண்டுகளாக இருக்குது. இந்த இறையாட்சி நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல, இன்னும் நல்லா ராமராஜ்யமாக நடக்கணும், சத்துவகுணமாக இருக்கணும், எல்லாம் விஷயம் தெரிஞ்சவனாக இருக்கணும். எல்லாத்துலேயும் அட்மின்லாம் சொல்கிறேன், விஷயமே தெரியாதவன்லாம் அட்மினாக இருக்கான், அதுக்கு சொல்ல. இப்போ என்னாச்சுன்னா அந்த மௌனம் வந்து சகஜ சம்யுதம் அப்படின்னு பேர். பேர் என்ன? சகஜ மௌனம் அப்படின்னு அர்த்தங்க. என்ன? எப்படி? அறிந்து உணர்ந்து புரிந்து அனுபூதியாகி மௌனமாக இருக்காங்க. நீங்கள் மௌனமாக இருங்க, அதனால் இறை அனுபூதி ஏற்படுங்கிறது 2வது பட்ச உபதேசம்தான். நீ இறை அனுபூதி ஏற்படுத்த மௌனமாகிடுவேன். நீங்கள் கர்மாங்கிற ஆசையில் கையை வையே கர்மா இல்லாமல் போயிடும், அவித்யாவில் கை வையே ஆசையே இல்லாமல் போயிடும், ஞானத்தில் கை வையே இருட்டே இல்லாமல் போயிடும். நீ தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறேன்னா, தும்புனா கொம்பு, காலை அடக்கிறேன்னு சொன்னால் வச்சுங்க, கொம்பை தான் பிடிச்சி அடக்கணும். நான் வாழை பிடிச்சிட்டு சுற்றுறேன் பின்னாடியே, அதப்போ தான் என்னை முட்டாதே. ரச்சிதாக்கு இன்னும் புரியல, கவனிக்கல, அதெல்லாம் சிரிப்பா. சரி, அப்புறம் கிரா மௌனம். சரி, நான் மௌனம், சில பேர் மௌன விரதம் எப்படின்னா எல்லாம் எழுதி காட்டுவார், சிக்னல் காட்டுவார், கையில் காட்டுவார், கண்ணில் காட்டுவார், வாய் மட்டும் மூடி இருக்கும். அதை ஞானிகள் ஏற்படுத்துகிறார். அது பேர் கிரா மௌனம்னு பேர். கிரா மௌனம்னா வார்த்தை மட்டும் பேச மாட்டார், உச்சரிக்க மாட்டார். நான் இன்றைக்கி வந்து மௌன விரதம், அது வந்து அப்படி சொல்லுவானா வடிவேலு, நீ பேச மாட்டியா, இங்கே விற்கப்படும், அது விற்கப்படும், இது விற்கப்படும் போட்டு கடைசியில் மௌன விரதமானுமா. இல்லை, அது வந்து இந்த பேசுகிறல்ல அப்புறம் என்ன அப்படிமா. அது மாதிரி கிரா மௌனம், அது பேர் கிரா மௌனம். என்ன மௌனம் இருக்கணும்? சகஜ மௌனம் இருக்கணும். சாதாரணமாக நடிப்பு இல்லை அது. நீங்கள் எப்பயுமே மெய்ப்பொருளுக்கு போயிட்டீங்கன்னா இயற்கையாக இருப்பீங்க. செயற்கையாக நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எத்தனை விஷயத்தை உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது? உங்களுக்கு பிடிக்காது, புரியுதா? அங்கே பார்க்காது இங்கே பார்க்காதுன்னா சொல்லாத, தியானம் பண்ணு, யாரையும் பார்க்க மாட்டான், முடிஞ்சு போச்சா? எது ஈஸியாக உனக்கு? ஏகாந்தமாக இருக்கிறது தானே ஈஸி. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரயோஜனம் இல்லைங்க. நிற்க அதற்கு தக. இப்போ திருக்குறளுக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு திருக்குறள், நீங்கள் வந்தீங்களா இல்லையா? நல்லார் ஒருவர் உளரேனும் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. புரியுதா? வரதராஜ பெருமாள் சொல்கிற திருக்கட்சி நம்பிக்கை இந்த திருக்குறளை. இது நம்ம ஏற்கனவே படித்து வச்சது. நீங்கள் எந்த திருக்குறள் சொன்னாலும் நான் சொல்லுவேங்க, நீங்கள் ஆரம்பிங்க, நான் முடிக்கிறேன். சும்மா ஒரு விளையாட்டு தான், சும்மா எல்லாம் தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு புரியுதா? முருகா. கிரா மௌனம்னா வெறும் வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் மௌனமாக இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு 1000 வருஷம் ஆகும் உனக்கு உண்மையான மௌனம் வரத்துக்கு. உண்மையான மௌனத்தை தொட்டுட்டீங்கன்னா 1000 வருஷம் வர, ஒரு நாளே போதும். இப்போ 9 வருஷம் கழித்து தானே வேதா கிளாஸுக்கு வரணும்னு சில பேர் முடிவு எடுத்துருக்காங்களா இல்லையா? 9 வருஷம் இல்லை, 4 வருஷங்கள், 1500 ஆடியோ கேட்ட பிற்பாடு தான் வேதா கிளாஸுக்கு போய் தொலைப்போம். நேரடி பார்வையில் இருந்தால் தான் நம்ம விளங்குவோன்னு சொல்கிறாரு. ஆமாம், உண்மையாக பொய்யாது. ஏன் வர, ஏன் லேட்டாக வர, ஏன் வரல எல்லாம் கேட்குறமா இல்லையா? ஆடியோ கேட்டியா இல்லையா? கோயிலுக்கு போனியா இல்லையா? ட்ரிப்புக்கு வந்தியா இல்லையா? சாமிக்கு பணம் கொடுத்தியா இல்லையா? பொருள் கொடுத்தியா இல்லையா? அவள் கொடுத்தியா இல்லையா? பொய் கேட்டுகிட்டே இருக்கமா இல்லையா? பார்வையில் இருக்கிறேன். உங்களுக்கு அது மாதிரி கிடைப்பாங்களா? எனக்கு யாரும் கிடைக்கும், முருகன் கிடைச்சார் எனக்கு. முருகன் எல்லாமே சொல்லாமலே சொல்லிட்டார், எல்லாத்தையும் எண்ணத்தை கொடுத்துருவார். கரெக்டாக வந்துடும், கரெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும். ஒரு அணு அளவு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் கிள்ளி பார்த்துக்கலாம். நம்ம நனவில் இருக்கமா கனவுல இருக்கமா. ஏன்னா எனக்கு பலமுறை அது மாதிரி நடந்திருக்கு. சரி, அவர் என்ன யாருமே நம்ப மாட்டான், நான் நம்பி காரியத்தை ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறமா சிந்திப்பேன், என்ன இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி நடத்த போகிறாரா, அப்படி நடத்த கரெக்டாக நடத்துவார். ஒன்று சூப்பராக நடக்கும். கிரா மௌனம் தூ பாலானம், சின்ன பசங்க செய்கிறது. அன்னதானத்தை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த அன்னதானத்தில் இலை போடுறது கஷ்டம், டம்ளர் வச்சு தண்ணி ஊற்றுறது கஷ்டம்,
அதுக்கு அண்ணன் ஒவ்வொரு இலையாக குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து அந்த அண்ணன் வட்டி அந்த தட்டு அதெல்லாம் தூக்கிட்டு சாம்பார் ஊற்றுறது எல்லாமே கஷ்டம். ஒரு ஆள் இருக்கான், நான் அப்பளம் போடுறான்ப்பான். இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க பண்ணுற வேலையா? லேடிஸுங்க பாவம், முடியாது, தூக்க முடியாது, வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது. அவங்க பார்த்தா அவங்க வெயிட்டு சாம்பார் பக்கெட்டு அதெல்லாம் தூக்கிட்டு அவங்க ஒவ்வொரு இதாக. இவன் பார்த்தா நான் அப்பளம் போடுறேன், வடை போடுறேன். வடை எண்ணெய் சட்டியில் போடுறதில்ல, எடுத்து வச்சுருக்க அப்பளத்தை எடுத்து இலையில போடுறேங்க. அது அங்கே சொல்லியிருக்காங்க சாப்பிடக்கூடாதுன்னு. சாப்பிட்றதா இருந்தால் இலையில உட்காந்துரு, சாப்பிட்டு நல்லா. சில பேர் சுகர் பேஷண்ட் இருப்பீங்க, உங்களை நான் அடியன் கடைசியே சாப்பிடுவேன், அது எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்னக்கா வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் உட்காந்துருங்க, யாருக்கு பசிக்குதோ அவங்க உட்காந்துருங்க, அதிலெல்லாம் நான் தலையிட மாட்டேன். ஆனால் அங்கே ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு பேக்கேஜ் பண்ணுறது, பார்சல் பண்ணுறது, ஒரு மசால் தோசை அப்படின்னு பார்சல் பண்ணுற வேலையெல்லாம் அங்கே நடக்காது. யாராக இருந்தாலும் இறங்கிடுவேன், கீழே இறங்கிடுவேன். எல்லோரும் தலையில் உட்காந்து தான் சாப்பிடணும். என்ன தவறு? ஸோ அயுக்தம் பிரம்மவாதினாம், இந்த கிராமவனத்தை அவர் ஏற்றுக்கிறது இல்லை. பிரம்மவாதிகள் ஞானம் இருந்தால் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். கேட்டுருவான், ஒரே என்ன நடிக்கிறியா நீ மௌனமாக, அதை கேட்டுருவானா? கேட்க மாட்டானா? சரி. ஸோ வெறும் சப்தம் செல்லாது, சித்தானது சத்துப்பொருளாக சத்தமானது சத்துப்பொருளாகி உள்ளே செல்லும். மௌனத்தில் மெய்ப்பொருளை அனுபவிக்கலாம். சொல்லும் பொருளும் ஆத்மாவை ஏன் உணர்த்த முடியாது? சொல்லும் வாக்கும் தபஸும் ஏன் உணர்த்த முடியாதுன்னா, அது பொருள் அல்ல. உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறது, இதுதான்ப்பா பொருள், இப்படி தான்ப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே அதை பார்க்கல, பார்த்தவங்க சொல்ல மாட்றான். ரெண்டு விஷயம், சொல்ல முடியாத ஒரு விஷயம், சொல்ல மாட்றான் ஒரு விஷயம். சொல்ல மாட்றான்னா அவன் அதுலேயே ஐக்கியமாகி போயிடுறான், வந்த வேலையை முடிச்சுட்டு. சொல்ல முடியாதுன்னா மற்றவர்களால் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும். 12 வருஷம் கை கட்டி வாய் பொத்துனா போய் வாய் பொத்துவானா? பிப்பில் அது மாதிரி ஒரு வருஷம் வந்து வீட்டை பெருக்கு, மாடு பிடிச்சி கட்டு, குளிப்பாட்டு, துணியெல்லாம் துவைச்சி போடு, ஏர் உழுவணும், காய்கறி வைக்கணும், கத்திரிக்காய் வைக்கணும், வெண்டைக்காய் கட் பண்ணணும், எல்லாம் பண்ணு. ஒரு வருஷம் கழித்து கூப்பிடுவேன். கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், உனக்கு இஷ்டம் இருந்தால், எனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியலன்னா அது நீ ஏற்றுக்க வேண்டியதுதான். ஒத்துக்கிட்டேன்னா வா, இல்லை நான் அங்கே படிச்சிருக்கேன் இங்கே படிச்சிருக்கேன், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி, எல்கேஜி தான் நீ இப்போது சொல்கிறாரு அவர். பிப்பலாது. ஆனால் ஒன்று கேட்டால் 4 கேள்வி கேட்டுறானுங்க. மொத்த ஞானத்தையும் கொடுத்துட்டு தான் அனுப்புகிறாரு. தெரியாதில்ல, அவர் தெரியாத எதாவது இருக்குமா? பிப்பலாது ரொம்ப ஃபேமஸ். யாஞவல்கியா, பிப்பலாது, ஜனகரு, சுகரு, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள், தெரிஞ்சுக்குங்க. நம்ம அப்புறமா சொல்லுவோம், சந்தர்ப்பம் வரும்போது பேசுவோம். அதனால் அயுக்தம் பிரம்மவாதினா, இந்த மௌனத்தை எல்லாம் பிரம்மவாதிகள் ஏற்பதில்லை. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். 23, 24 நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு